பார்த்தீங்கன்னா ஹவாய் இம்போர்ட்டட் மாடலு ஹெட்செட்டு. பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பட்டன் வந்து டேமேஜ் ஆயிருக்கு ஃபுல்லாகவே. அந்த ரப்பர் எல்லாமே கீழே கொட்டிருச்சு. அதேமாதிரி பேட்டரியே பல்ஜ் ஆகி வெளில வந்துருச்சுனாலே தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி வச்சுட்டாங்க ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சின்ன பேட்டரி கிடைக்கல, அந்த சைஸ் பேட்டரி கிடைக்கல எங்கேயுமே. அதனால பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹீட்சிங் ஸ்லீவ் போட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். அதனால் தெரியாது பேட்டரி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர்லாம் பிஞ்சினால பட்டன் சரியாக ஒர்க் ஆக மாட்டேது. அதை ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சீல் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. ஃபுல் சீல் பண்ணி ஹீட்சிங் ரப்பர் போட்டு சீல் பண்ணி க்ளூ போட்டு ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டனும் ரெடி பண்ணியாச்சு. பட்டன் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸ்லீவ் போட்டு இது பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. மைக்கெலாம் கேப் போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுவும் ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சு கம் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா பக்காவாக ஆயிடுச்சு. இப்போது மாற்றந்தே தெரியல. ஸ்லீவ் போட்டு ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் பக்காவாக ஆயிடுச்சு. இது மாதிரி தூக்கி போடாமல் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.